என்னதான் சொன்னாலும், விஜயாவுடைய கதாபாத்திரத்த நல்லவங்களாக்குறதுக்கு அப்பப்ப ட்ரை பண்றது நமக்கு ஒரு மாரி கடுப்பான விஷயமா இருக்கு. அவங்க நல்லவங்களாக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கிடையாது. அவங்களுடைய ஆரம்பத்துல இருந்து அவங்க நடந்துக்கிற விதம், பேசுற விதம் எல்லாமே ஒரு ப்ராப்பர் வில்லி. ரோகிணிக்காச்சும் ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோகிணி என்ன நினைக்கிறாங்க அப்புட்ன்னா நமக்கு நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிறோம். அதனால அத கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வில்லியா மாறுறாங்க. கூடவே கொஞ்சம் குரூரமா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா விஜயாலாம் ஆக்சுவலாலே மத்தவங்கள பத்தி க க கவலைப்படாம பணம் மட்டும் முக்கியம்னு நினைக்கிற ஒரு பணப்பிசாசு தான். இன்னைக்கு எபிசோட்லயுமே கடைசியா அந்த லாயர்ட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்தி கடைசியில 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்கன்னு கடைசியில ரூ. 2,00,000 வாங்கிட்டு வாபஸ் வாங்கிறேன் நானு அப்படின்னு கையெழுத்து போட்டு குடுத்துறதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அந்த லாயரும் ரூ. 3,00,000 சும்மா அந்த பஞ்சாயத்து பண்ணதுக்கு பாக்கெட்ல போட்டு போயிட்டார். இவ்வளோ நஷ்டமும் கடைசியில யாருக்குன்னா முத்து மீனாவுக்கு தான் கிடைக்க போகுது. இதுக்கு நடுவுல முத்து மீனாவும் அண்ணாமலையை சாப்பிட வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஃபோன் பண்ணி அந்த லாயர் அந்த விஷயத்த சொல்ல ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமாக வீட்டில் எல்லார்ட்டையும் சொன்னால் ரோகிணிக்கு மட்டும் அது புரியவே இல்லை. ஷாக் ஆகி அது எப்படி அத்தை ஒத்துப்பாங்க, அது எப்படி ஒத்துப்பாங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்க, ஆன்ட்டி ஒத்துக்க மாட்டாங்களேன்னு கேட்க, ஏன் என் தம்பி வெளில வரவங்களுக்கு பிடிக்கலையான்னு மீனா கேட்குறாங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை, எப்படி ஒத்துப்பாங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதே விஷயத்த மனோஜுமே ஒரு ஷாக்லேயே இருக்காரு. ஆனால் அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை எங்கள் 3 பசங்களை பெற்றவங்க எங்கள் வீட்டு பையனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மீனா வளர்றாங்க. இதனால தான் மீனா அவங்கள நாங்கள் அப்படி டம்மியாகவே இருக்கீங்க நீங்கன்னு சொல்கிறது. கொஞ்சமாச்சும் அறிவுபூர்வமாக யோசிச்சா அவங்க அப்படி பண்ணுற ஆள் கிடையாதுங்கிறது தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ போய் அம்மாவை போய் கூட்டுவாங்கன்னா அண்ணாமலை கூட போக மாட்டேங்கிறார். இதுக்கு நடுவில் இந்த வீட்டில் எல்லாருமே ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. சீதா, அதுக்கப்புறம் சந்திரா, எல்லாரும் சந்தோஷமாக, சத்யாவும் அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக அப்படியே கண்ணீர்லாம் விட, உடனே இப்போ முத்து மீனா முத்து என்ன இருந்தாலும் ஏன் மச்சான் அவனுக்காக நான் பண்ண மாட்டேன்னா, உங்கள் அப்பா அவங்கள படித்து ஆளாக்குனாரு, உங்களை ஒரு இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டாரு, அவரோட கம்பேர் பண்ணாதீங்க, நான் என்னால் முடிஞ்சதை தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு சிட்டி கடுப்பாக வராரு. ஒரு வருஷம் அவனை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, நம்மள்ட்ட சேருவான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, இருந்தாலும் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. அதை தினேஷ் ரோகிணி பணம் கொடுக்கலன்னா அதை நான் எப்படி மிரட்டி வாங்குறேன் பாருங்கிறாங்க.